உங்களுக்கு வேணும்னா நன்றி தேவையில்லாத வார்த்தையா இல்ல கசப்பான வார்த்தையா இருக்கலாம். ஆனா வாங்கினவங்களுக்கு அதை திரும்ப கொடுக்கற வரைக்கும் குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியங்க. சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. நல்ல வேலை அவர் உங்களை பார்க்கல. பார்த்துருந்தா பெரிய பிரச்சனை. சும்மா இருங்கண்ணே. அவரு கையில ஒரு போட்டோ வச்சிருக்காரு, ஒரு குழந்தையோடது. அது எதுக்குமா உங்களுக்கு? வாங்கம்மா. அண்ணா அது யாருன்னு சொல்லுங்கண்ணே. அதுவாமா, பேர் ரித்திகா, தம்பியோட பொண்ணு. பொண்ணா? பாப்பா கிட்ட பேசினா போதும், தம்பி நார்மல் ஆயிருவார். எங்க இருக்கா? அது அந்த மகதி அம்மா வீட்டுலதான். அவருக்கு கல்யாணம் ஆனதையே நம்ப முடியல. இதுல இவருக்கு ஒரு குழந்தை வேற இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. ஆமாம்மா, பாப்பா 3 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு 3:30 மணிக்கு வீட்டுக்கு வரும். அங்கிருந்து போன் பண்ணி 2 பேரும் பேசிக்குவாங்க. அவங்க பேசி முடிச்சுட்டா தம்பி எல்லாத்தையும் மறந்து சந்தோஷம் ஆயிடும். அதுக்கு தான் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். சரி, நான் இங்கே இருந்து அவரை பார்த்துட்டு போயிடுறேனே. மேடம், போன் அடிக்குது. நீ உன் வேலையை பாரு. என்னன்னா இன்னும் போன்ல பேசாம இருக்காரு? தெரியலம்மா, என்னன்னு தெரியல. போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, டிரைவர் எங்க இருக்க? கீழே தான் இருக்காரு தம்பி. உடனே கார் எடுக்க சொல்லுங்க. என்ன தம்பி, ஆபீஸ் போகணுமா? இல்ல, மகதி வீட்டுக்கு போகணும். தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? ரித்திகா வந்தாலும் வரலையான்னு தெரியல. மகதி அம்மாவுக்கு போன் பண்ண வேண்டியதானே? அவளும் எடுக்கல. தம்பி தம்பி, லட்சுமி அம்மா ஏதாவது அவசரமா பேசணுங்க. இப்ப எனக்கு ரித்திகாவை தவிர வேற எந்த யோசனையும் இல்ல. தம்பி தம்பி என்னடா சாவீங்க? டிரைவர் மாரிப்பா, டேய் மாரிப்பா, இந்த வரேன் தம்பி. மாரிப்பா, டேய் எங்கடா போய் தொலைஞ்சாரு? எங்கடா இருக்க? சார், என்னாச்சு சார்? ஐயோ, டிரைவர் எங்கயோ. ரித்திகா, செல்லோ, டேய் எங்கடா போன? மாரிப்பா, அங்க பாருங்க. என்னடா செல்லோ நடந்து வர? ஸ்கூல் விட்டாச்சா? மம்மி என்ன கூட்டிட்டு போக வரவே இல்ல. அதான் நான் நடந்தே வந்துட்டேன். சரிடா. ஏமா இவ்வளவு தூரம் நடந்து வந்த? டாடிக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? போன் அம்மா கிட்ட இருக்கு டாடி. கையில காசு இல்ல. பசிக்குது டாடி. சரிடா.
3:30 ஆயிடுச்சா? அதான் ஃபோன் மேல ஃபோனா வந்திருக்கு. ஒரு நிமிஷம்டா. வாடா குட்டி. ஹலோ ரிஷி, குழந்தை எங்க? எப்படி குழந்தை எங்கன்னு என்கிட்ட கேக்குற? குழந்தை எங்கன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏய், இங்கதான் இருக்கா. வீட்லயா? யார கேட்டு நீ அவளை கூட்டு போன? ஏய் மகதி. ஏய், இந்த சவுண்டுக்குள்ள நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல ரித்தி இங்க வீட்டுக்கு வரலனா போலீஸ் உன் வீட்டுக்கு வரும். ஏய், வெயில்ல நடந்து குழந்தை வீட்டுக்கே வந்திருக்காடி. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அனுப்பி விடுறேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். இப்ப அவ என்னோட கஸ்டடியில இருக்கா. நான் கோர்ட்டுக்கு போனனா நீ குழந்தையை எப்பவுமே பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். தம்மா அவகிட்ட போனை கொடு. குடுக்க போறியா இல்லையா நீ? தரேன். இந்த செல்லம் மம்மி கிட்ட பேசு. ஹலோ மம்மி. ஏய், உனக்கு என்ன கால் முளைச்சிடுச்சா? நேரா உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்க? காலை உடைச்சிருவேன். நீங்க வரல அதான். ஏன் உன்னால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வர, இல்லனா உங்க அப்பனை எப்பவுமே நீ பார்க்க முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன். வந்துடுறேன் மம்மி. வந்து தொலை. உங்க அப்பா கிட்ட போனை கொடு. டாடி இந்தாங்க. ஹலோ ரிஷி, 10 மினிட்ஸ் தான் உனக்கு டைம். 10 மினிட்ஸ்ல ரித்திகா வீட்டுக்கு வரலனா போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணிடுவேன். நீ குழந்தைய கடத்திட்டேன்னு நான் சொல்லுவேன். இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு அவகிட்ட இருந்து நிரந்தரமா உன்னை நான் பிரிச்சிடுவேன். என்னன்னு நீயே டிசைட் பண்ணிக்க. குடும்பல தம்பி, ரித்திகா வீட்டுல விட்டுட்டு வாங்க. என்ன தம்பி அவசரம்? இப்பதானே வந்தது. சொன்னதை மட்டும் செய்யுங்க. போங்க. சரி தம்பி. மாரிப்பா, எங்கடா போய் தொலைஞ்ச? கடைக்கு போயிருந்தேனா? வண்டி எடு. பாய் டாடி. பார்த்து போங்க. நீங்க உள்ள வாங்க. சாரி லக்ஷ்மி, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஐயோ பரவாயில்ல சார். நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வந்து நான் மீட் பண்றேன். இல்ல, இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு. சார், நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தனி மனுஷனா சுமந்துட்டு இருக்கீங்க. இதான் என் வாழ்க்கை. மகதி உங்க பிசினஸ் எதிரின்னு தான் சார் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளோட சக்சஸ் மீட்ல தான் உங்களோட வைஃப்னே தெரிஞ்சது. இப்ப என்னடான்னா உங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுல இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியறப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். 24 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சார், எப்படிதான் உங்களால இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சுக்க முடியுதோ தெரியல. நான் இதை பத்தி யார்கிட்டயும் பேசுறதில்ல. சாரி சார், என்னால இப்ப நடந்ததை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியல. கேட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. நீங்க இதை கேட்டதை பத்தி நான் தப்பா சொல்ல. நான் பேசுறதெல்லாம் சொன்னேன், அவ்வளவுதான். பொண்டாட்டி என் கூட இல்ல. பொண்ணு டிரான்சிட் பேசஞ்சர் மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு இருக்கா. இதான் என் நிலைமை. பிசினஸ்ல இவ்ளோ பெரிய லெவல்ல இருக்கீங்க, ஆனா லைஃப்ல தோத்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆனா தோத்ததுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல அதுக்கு நான் வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என் கதை இதை விட இன்னும் கஷ்டமா இருக்கும். நான் இந்த உயர்ந்த நிலைமைக்கு வருவேன்னு என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கை
இந்த அளவுக்கு மோசமா போகும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. ஒரு வகையில நான் லக்கி, இன்னொரு வகையில நான் லக்கி. அதிர்ஷ்டத்தை கொடுத்தது மகதியோட அப்பா, துரதிர்ஷ்டத்தை கொடுத்தது மகதி. ஒரே வீட்டுல 2 விதமான மனுஷங்க, ஒன்னு தெய்வம், இன்னொன்னு சாத்தான். இப்ப மகதியோட அப்பா இன்னைக்கு அவர் இல்ல. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டாரு. அவர் மாதிரி ஒரு மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, பார்க்க போறதும் இல்லை. எல்லாம் துரு பிடிச்ச மாதிரி இருக்க, என்ன போட்டா சரியாயிடும். மகதியோட அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் தன்னை அவர் ஒரு பெரிய பணக்காரரா நினைச்சதே இல்லை. எளிமையா வாழ்றதை தான் அவர் விரும்பி வாழ்ந்தாரு. வீட்டு வேலை செய்யறதுக்கு, தோட்ட வேலை செய்யறதுக்கு எவ்வளவோ பேர் இருந்தாலும் ஆனா எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு பார்த்துப்பாரு. அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்ததுனால அவர் என்னைக்கும் பழச மறந்ததில்லை. மகதியோட அப்பாவை சந்திச்ச அந்த முதல் நாள் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். 90s மாடல் எதப்பா சொல்ற? சைக்கிள் தானே, இன்னும் புதுசா வச்சிருக்கீங்க. 90s டிசம்பருக்கு அப்புறம் இந்த மாடல் சைக்கிளை மேனுஃபேக்சரிங்க நிறுத்திட்டாங்களே. அப்போ வாங்கி இவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க, பளபளன்னு இருக்கு. வெரி நைஸ். யாருப்பா நீ? எந்த ஊர் உனக்கு? என் பேரு ரிஷிங்க. திருச்சியில இருக்கிற பொறத்தாக்குடி எனக்கு சொந்த ஊருங்க. ஓ அப்படியா? யார பார்க்கணும்? பில்டர் விஸ்வநாதன் சாரை பார்க்கணும். சரி, இதுக்கு முன்னாடி அவரை நீ பார்த்திருக்கியா? நான் பார்த்தது இல்லைங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஓஹோ, வர சொல்லி இருந்தாரா உன்ன? இல்லைங்க, நானே தான் வந்தேன். ஐயா இருக்காருங்களா? நான் போய் பார்க்கலாமா? தம்பி தம்பி நில்லுப்பா, என்ன விஷயம்? நான் அவர்கிட்ட நேர்ல சொல்லிக்கிறேங்க. ப்ளீஸ் என்ன அலோவ் பண்றீங்களா ப்ளீஸ்? என்னப்பா நீ, என்ன விஷயம் வந்திருக்காங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பர்சனல் விஷயம் சொல்லுங்களேன். என்னன்னு தெரியாம அவர் யாரையும் பார்க்க மாட்டாருப்பா. அதுவும் தெரியாதவங்கள பார்க்கவே மாட்டாரு. அவரு இப்ப புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்னப்பா சொல்ற நீ? நீங்க எங்க ஷாக் ஆகுறீங்க? அதுக்கு என்கிட்ட ஒரு ஒரு டிஃபரெண்டான சொல்யூஷன் இருக்கு, அத சொல்லுதாங்க ப்ளீஸ். அப்படியா? என்ன பண்ற நீ? பில்டரா? ஒரு பில்டர் ஆகணும், ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் தான் ஆசை. ஆசையா? அப்புறம் எப்படி பில்டிங்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னு உனக்கு தெரியும்? அது அது எனக்கு, நான் படிக்கலைனாலும் எனக்கு அதை பத்தி தெரியுங்க. தெரியும். ஐயா கட்டின எல்லா பில்டிங்ஸோட மினியேச்சரும் நான் மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல. அப்படியா? ஏதுப்பா உனக்கு? யார் கொடுத்தது? நான் பண்ணேங்க. அவரது மட்டும் இல்லைங்க, இந்தியால இருக்கிற எல்லா பெரிய பில்டர்ஸோட மாடல்ஸையும் நான் எல்லாம் மினியேச்சர் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்துக்கங்களேன். என்னப்பா சொல்ற நீ? எதுக்காக வச்சிருக்க? எனக்கு கட்டடக்கலை, பில்டிங் இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ அதை படிக்க வேண்டியதானே? எங்கங்க, ஆசை இருக்கு, வசதி இல்லை. அதான் ஐயாவை பார்த்து அவர்கிட்ட அப்ரண்டிஸா வேலைக்கு சேர்ந்து பிராக்டிக்கலா கத்துக்கலான்னு வந்திருக்கேன். சரிப்பா, பில்டிங்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னியே. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்ரண்டிஸா சேர போறேன்னு சொன்னியே, அதுக்கு பதிலா படிக்க பணம் வேணும்னு கேட்கலாம்ல? ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படிங்க அவ்வளவு பணத்தை கேட்கறது? அவங்களும் எதை வச்சு கொடுப்பாங்க? வேலைன்னா பரவாயில்ல, வேலை கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். சரி இருப்பா, பணம் கொடுத்தா படிப்பியா? பணம் கொடுத்தா சந்தோஷமா படிப்பேன். யாரு கொடுப்பா? எவ்வளவு வேணும்? அண்ணா போங்கண்ணே, ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுப்பா, எவ்வளவு வேணும்? அது ஒரு 20-25 லட்சம் ஆகுண்ணே. சரி, எந்த காலேஜ்னு சொல்லு, உன் மொத்த படிப்பு செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அண்ணா போங்கண்ணே, சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு விளையாடுறீங்க. ஐயா, வெந்நீர் ரெடியா இருக்கு, ஆறிட போகுது, வந்து சரி குடிங்க. சரி, இதோ வரேன். அண்ணா யாருங்க அவரு? விஸ்வநாதன் ஐயா. மணி, நான் வரேன் போ. சரிங்க ஐயா. சார், நீங்க
ஐ எம் விஸ்வநாதன். சார் சாரி சார், நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன். சாரி சார். தம்பி, நீ தெரிஞ்சு பேசியிருந்தா உன்னை நான் அப்ரெண்டிஸ் ஆக்கியிருப்பேன். நீ தெரியாம பேசினால தான் நீ உண்மையை மறைக்காம பேசின. உன்னை படிக்க வைக்கிறப்பா. சார் கல்வி இல்லாதப்பதான் வேலை. முதல்ல நீ படி, அப்புறம் வேலையை பார்க்கலாம். ஏய், எந்திரிப்பா. என்னப்பா, உனக்கு தகுதி இருக்கு, அதனாலதான் நான் உனக்கு செய்யறேன். ஆமா, என் கட்டடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னியே. ஆமா சார், நீங்க கட்டுற அந்த கட்டடத்தோட டிசைனை பார்த்தேன். அந்த டிசைனு ஒரு யூரோப் ஜி பில்டரோட டிசைனு. அதோட பேட்டன்ட் ரைட்ஸை அவங்க யாருக்குமே கொடுக்கல சார். அதை அவங்க ப்ரொடெக்டடா வச்சிருக்காங்க சார். நீங்க பில்டிங்கை கட்டி முடிச்ச அடுத்த நிமிஷமே அவங்க உங்க மேல சூட் ஃபைல் பண்ணிடுவாங்க சார். அதுக்கப்புறம் உங்களால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சார். பெரிய லாஸ் ஆயிடும் சார். அதான் சார் நான் இதை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆர் யூ ஷூர்? எஸ் சார், ஐ அம் ஷூர் சார். உன்னை நான் பார்த்தது என்னுடைய அதிர்ஷ்டம். யூ ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர். கீப் இட் அப். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவர் ஒரு பெரிய பில்டர். அவர்கிட்ட நான் ஒரு சைட் இன்ஜினியர் தான் வேலைக்கு சேர்ந்தேன். என்கிட்ட அவருக்கு என்ன பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல என்ன ஒரு ப்ராஜெக்ட் சீஃப் இன்ஜினியரா அவர் ப்ரொமோட் பண்ணாரு. ரிஷி, ஹலோ ரிஷி சார், இங்க வாங்க. நீங்களும் எல்லாரும் வாங்க. இப்படி நில்லுங்க. இனிமே ரிஷி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சீனியர் இன்ஜினியர். சார், ஓவராலா எல்லா சைட்டுகளும் பாத்துக்கிற மாதிரி இவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் இன்னிலிருந்து தரேன். எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்பட்டாங்க. எனக்கு என்னோட வளர்ச்சி ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சார் இதெல்லாம்? கம்பெனி நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரிங்க சார், கண்டிப்பா சார். உங்க நம்பிக்கையை நான் வீண் போக்க விட மாட்டேன். வெரி குட்பா. இது என்னடா ஆச்சரியம்னு அவர் அடுத்த ஆச்சரியத்தை கொடுத்தாரு. அன்னைக்கு அவரோட நெருங்கிய நண்பரான பிசினஸ் பார்ட்னர் சைட்டுக்கு வந்திருந்தாரு. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடக்க காரணமா வாடா சுந்தரம், எப்படி இருக்க? ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கேன்டா. அது ஆரம்பிக்க இன்னொரு 5-6 மாசம் ஆகும்டா. ஆமா, உன் புது ப்ராஜெக்ட் பேப்பர்லாம் ஆடு வந்துட்டு இருக்கு. குமார், அந்த செங்கலோடலாம் வந்துருச்சான்னு பாருங்களேன். அப்புறம் உன் மகன் எப்படி இருக்கான்? அவன் ரொம்ப நல்லா இருக்கான்டா. அவனுக்கு என்ன? ஆனா என்ன, அவனை பார்த்தா பல மாசம் ஆகுது. என்னடா சொல்ற? 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க, பார்த்து பல மாசம் ஆச்சுன்னு சொல்ற? போடுங்கம்மா, சீக்கிரம் போடுங்கம்மா, டைம் ஆயிடுச்சுமா. ஹே, யார் இந்த கம்பியை கட்டுனது? இதை நல்லா முறுக்கி விடுங்க. டேய், நீ சொல்றது சரிதான்டா. எனக்கு பகல் தான், அவனுக்கு ராத்திரி. அவனுக்கு ராத்திரினா எனக்கு பகல். நாங்க 2 பேரும் ரொம்ப பிஸிடா. அப்போ அப்பனும் புள்ளியும் சேர்ந்து பணத்தை அள்ளுறீங்க. ரொம்ப கிண்டல் பண்றேன். இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னது இது? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? அப்படி போடாதீங்கன்னு எவ்வளவு முறை சொல்லுதாங்க பாருங்க. எல்லாத்தையும் இப்படி அங்க எங்கன்னு போடாதீங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு நிமிஷம்டா, இத வந்துடுறேன். என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரம் வேலையை பாருங்க. ரிஷி சார், ரிஷி இங்க வாங்க. வேலை பாருமா. என்ன சார் பண்றீங்க? இந்த கோட்டை போட்டுக்கோ. கோட்டு எனக்கு எதுக்கு சார்? சொல்றேன்ல, போட்டுக்கப்பா. உன் ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. ஷர்ட்? ஓ சாரி சார். போட்டுக்கோ. இது என்ன பண்றான் அவன்? பரவாயில்லப்பா, இது போட்டுக்கோ. ஐயோ வேணாம் சார், நான் மேனேஜ் போட்டுக்கப்பா. இது பாரு, இந்த பில்டிங்கோட பாஸே நீதான். உன்னை பார்த்து யாரும் சிரிச்சிடக்கூடாது. போட்டுக்கோ. இந்தா போட்டுக்கோ. சார், தேங்க்யூ சார்.
டேய் என்னடா காரியம் பண்ணிருக்க? அவமானத்தை காப்பாத்தணும் உங்க ஒருத்த விட்டு கொடுத்துட்டியே. முல்லைக்கு பாரி தேர் கொடுத்த மாதிரி. ஏய் அவன் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவன்டா. நீங்க முதல்ல இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுங்க. சரிடா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வர சொன்னியே, அதை சொல்லு. எல்லாம் நம்ம மகதி விஷயம்தான். எப்ப அவளை நீ உன் மருமகளா வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போற? என்னது இது? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன கொண்டு வந்திருக்க? நீங்க இதான் மேடம் சொன்னீங்க. நான் உன்னை என்ன கேட்டேன், நீ என்ன கொண்டு வந்திருக்க? நீங்க சொன்னதுதான் மேடம் நான் கொண்டு வந்து கொடுத்தேன். நான் உன்னை இதுதான் கேட்டேனா? ஆமா, வேற மேடம். எதுவும் எடுத்துட்டு வந்திருக்க? இல்ல மேடம் இதான் கேட்டீங்க. இது நான் உன்னை கேட்கல, வேற ஏதோ மாத்தி எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ மேடம் ஆர்டர் இதான் பண்ணிட்டு இருக்க. கேட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, நான் கேட்டதை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு இப்ப இஷ்டத்துக்கு பேசி வேற பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்?